புது கைலாசம் தோன்றியது. ஆமா, அனைவரும் அவரவர் இடத்திற்கே சென்றார்கள். அப்படி இருக்க பார்வதியானவள் சிவபெருமானை பார்த்து சொல்லுகின்றார். பரமனை பார்த்து என்ன கண்ணே சொல்லுகின்றார்கள்? பகவானே, ஆண்டவா, கைலாசம் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா சுவாமி? பார்ப்பதற்கு எவ்வளவு கோலாகலமாக இருக்கின்றது. கோலாகலமா? என்ன அளவோல இருக்கு சுவாமி? ஏம்மா, என்ன கைலாசம் எப்படி இருக்குதுன்னு தான் கேட்டேன். கைலாசம் கீழே எப்படி இருக்குதுன்னு கேட்கல. அத பாருங்க, சுத்தம் இல்லாம எங்க பார்த்தாலும் குப்பையாக இருக்கின்றது. உண்மைதான் பகவானே, இந்த குப்பையெல்லாம் பெருக்கி தூத்து பார்வதற்கு சரி ஒரு பெண்ணை பிறவி செய்து தாருங்களே. அதுக்கு சுத்தம் செய்வதற்கு ஒரு பெண்ணை பிறவி செய்து தாருங்கள். பெண்ணே பார்வதி, உன்னிடத்தில் நான் திருநடனம் ஆடவில்லை என்று உரைத்தேன். நீ கேட்கவில்லை. விளைவுகள் எப்படி வந்தது? இப்போதுதான் கைலாசம் புதிய கைலாசமாக மாறி இருக்கின்றது. சரி, இந்த நேரத்தில் பெண்ணை பிறவி செய்து கேட்கின்றாயே, அப்படி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பகவானுக்கு கோபம் கொப்பளிக்கின்றது. உண்மைதான். கோபம் வந்த காரணத்தினால் நாசி என்று சொல்லக்கூடிய நாசி வழியாக ஹச் என்று சொல்லி ஒரு தும்மல் தும்மக்கூடிய நேரத்தில் தன்னுடைய